சீசன் 8 இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தொகுத்து வழங்கி வந்துட்டுருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறது இல்லை, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு செலுத்துறது அப்படின்றத அவர் செஞ்சு வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜாராணி சீரியலில் மருமகள் கேரக்டர் நடித்து பிரபலமானவங்க அர்ச்சனா. பிறகு ஆகஸ்ட் மாதம் வெளியான டிமாண்டி காலனி 2 படத்திலும் அருள்நிதிக்கு தங்கையாக நடிகை அர்ச்சனா நடிச்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு விஜய் டிவி பிக் பாஸ் சீசன் 7ல் வந்து பார்த்தோன்னா இவங்க கலந்துக்கிட்டாங்க. அருண் பிரசாத் குறித்து மீதான புகார்கள் குறித்து விஜய் சேதுபதி அவர்களிடம் பல கேள்விகள் கேட்டு விமர்சனம் பண்ணியிருந்தார். அது குறித்து அருண் பிரசாத்தின் காதலியான நடிகை அர்ச்சனா சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் நடிகர் விஜய் சேதுபதியை தாக்கி பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீடு அப்படின்னா எல்லாரும் சமந்தான், கிச்சனுக்கு வீட்டு வேலைக்கு என ஆட்களை 2 தரப்பாக பிரிக்கும் வேலை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது. ஆட்கள் குறைந்து விட்டதால சமையல் வேலைக்கு ஆட்களை குறைக்கலாம்னு அருண் சொன்னார். மற்ற வேலைகளை செய்ய ஆட்கள் வேண்டும் அப்படின்றதுனால அந்த லாஜிக்கில் தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு கருத்தை. லேபர் வேலை, ஸ்கில் வேலை என பிரித்து பேசுவதாக சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் எல்லாரும் சமந்தான், கேம் விளையாடுவது தான் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்படுது, வேலை செய்வது அல்ல அப்படின்னு அருண் தெளிவாக சொன்னார். ஆனால் லேபர் வேலை செய்பவருக்கு இது போதும் என தீபக் பேசியதை எல்லோரும் விட்டுட்டாங்க. ஆனால் அருண் எப்படி நினைக்கிறார் என்பதை மட்டும் ஊதி பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ அவங்க சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே வைரலாகி வருது. இன்னொரு பக்கம் ரொம்பவே ஷாக்கான விஷயம் என்னென்னா, கவர்ச்சி நடிகை வீட்டில் வேலை செய்தவர் தான் விக்னேஷ் சிவன் அப்படின்னு பிரபலம் ஒருத்தர் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருது. நானும் அப்படிதான் படத்தின் போது தான் நடிகை நயன்தாராவை காதலிச்சார் விக்னேஷ். பிறகு இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சூழல் இப்படி இருக்க சமீப காலமாக 2 பேருமே தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வராங்க. இந்த நிலையில் விக்னேஷ் சிவன் குறித்து பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி பேசியிருக்காரு. போடா போடி படத்தில் இயக்குநராக அறிமுகமானவர் விக்னேஷ் சிவன். சிம்பு, வரலட்சுமி, சோபனா, விடிவி கணேசன் பலர் நடித்திருந்த அந்த படம் நல்ல கதையம்சத்துடன் வந்தாலும் போட்டியாக களமிறங்கிய துப்பாக்கி படத்தினால இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுச்சு. போடா போடி திரைப்படம், அந்த படத்துக்கு பிறகு விக்னேஷ் சிவனுக்கு படம் இயக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அதனால் போஸ்டர் டிசைன், பாடல்கள் எழுதுவது அப்படின்னு தன்னை சினிமாவில் வச்சுக்கிட்டாரு. அப்படி அவர் என்னை அறிந்தால் படத்திலும் ஒரு பாடலை எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதையடுத்து நானும் ரவுடிதான் படத்தை இயக்கினார். அந்த படத்தில் தான் விக்னேஷ் சிவனும் நயனும் காதலிக்க தொடங்கினாங்க. பல இடங்கள் லிவிங் டுகெதரில் இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, சமீப காலமாகவே விக்னேஷ் சிவன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வந்து ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிறாரு. புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்கப்பட்டதாக கூட சொல்லப்பட்டது. அதை விக்னேஷ் சிவன் அவர்கள் மறுத்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் பிரபல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கவர்ச்சி நடிகை சோனா வீட்டில் வேலை செய்வதாக தான் விக்னேஷ் சிவன் அவர்கள் பல மாதங்கள் அவருடைய வீட்டில் தங்கியிருந்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. இது ரொம்பவே இப்போ வைரலாகி வருது.